பருப்பும் மாறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சிக்கலாங்க. ரவை பதத்துக்கு இதை திரிச்சிக்கணும். ஏலக்காய் நான் முதலையே போட மறந்துட்டேன், இப்போ தாங்க போடுறேன். 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, திரித்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாவை அந்த தண்ணியோடு நம்ம கலந்துக்கலாம். வெந்நீரை கொதிக்க வச்சு நம்ம உப்புமா மாதிரி கூட கிண்டலாம். ஆனால் மாவு சீக்கிரம் கெட்டிப்பட்டுரும், அதனால் இந்த மாதிரி செய்கிறோம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். கார்த்திகை நாட்டு சர்க்கரையை நான் போட்டுக்க போகிறேன். அமேசான் மீஷோ ஆப்லையும் நம்முடைய நாட்டு சர்க்கரை கிடைக்குதுங்க. பெரும்பாலும் களி செய்யும் பொழுது வெள்ளை கரைசலில் செய்வாங்க. அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட நம்முடைய நாட்டு சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. 1/2 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன்.